வணக்கம் நண்பர்களே. ஃபினான்ஷியல் இயர் 2022-2023 ஆரம்பிச்சிருச்சு. ஃபினான்ஷியல் இயருடைய தொடக்கத்தில் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு முக்கியமான டிசிஷன் சரியான டாக்ஸ் ரெஜீமை சூஸ் பண்ணுறது. ஓல்டு டாக்ஸ் ரெஜீம்னு ஒன்று இருக்குது, நியூ டாக்ஸ் ரெஜீம்னு ஒன்று இருக்குது. ஓல்டு டாக்ஸ் ரெஜீம் சேர்ந்ததா, நியூ டாக்ஸ் ரெஜீம் சேர்ந்ததா, எதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது, எதில் நம்மளுடைய இன்ஹேண்ட் கேஷ் வந்து அதிகமாகும், எதில் டாக்ஸ் குறையும், இந்த குழப்பம் நிறைய டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இருக்குது. ஒரு சில டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜீமுக்கும் நியூ டாக்ஸ் ரெஜீமுக்கும் உண்டான வித்தியாசமே தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓல்டு டாக்ஸ் ரெஜீம்னா என்ன, நியூ டாக்ஸ் ரெஜீம்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஒரே சம்பளம் வாங்குறவங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜீமில் எவ்வளோ டாக்ஸ் வருது, ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் எவ்வளோ டாக்ஸ் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸல் கேல்குலேட்டர் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸல் கேல்குலேட்டரை வச்சு உங்களுடைய சம்பளத்திற்கு ஏற்றார் போலவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்றார் போலவும் நீங்களே அந்த எக்ஸல் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி எந்த டாக்ஸ் ரெஜீம் சிறந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஸோ வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். முதல்ல ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. 2020க்கு முன்னாடி வரையும் ஓல்டு டாக்ஸ் ரெஜீம் மட்டும்தான் இருந்தது. அதோடைய ஸ்லாப் ரேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தாங்க. பட்ஜெட் 2022ல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நியூ டாக்ஸ் ரெஜீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து டாக்ஸேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 2 டாக்ஸ் ரெஜீம் இருக்கிறதுனால மக்களுக்கு எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இப்போது எந்த டாக்ஸ் ரெஜீமை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்கம் டாக்ஸை கால்குலேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் டாக்ஸ் ரெஜீமை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சுலபமான வேலை. உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நியூ டாக்ஸ் ரெஜீமுக்கும் ஓல்டு டாக்ஸ் ரெஜீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலாக 2 டாக்ஸ் ரெஜீமுக்கும் 2 வித்தியாசம். அதில் முதல் வித்தியாசம் டாக்ஸேஷன் ஸ்லாப் ரேட். அதாவது ஒரு டோட்டல் இன்கம்க்கு ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் ரேட் போடுறாங்க அப்படிங்கிறது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 0லேருந்து 2.5 லட்சம் வரையும் 0% இன்கம் டேக்ஸ் தான் உங்களுக்கு வந்து 2 நியூ அண்ட் ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில். 2.5லேருந்து 5 லட்சம் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா 5% தான் 2 டாக்ஸ் ரெஜீம்லேயுமே. ஆனால் ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் 5லேருந்து 10 லட்சம் ரூபான்னு ஒரு ஸ்லாப் இருக்குது. அதுக்கு 20% இன்கம் டேக்ஸ் ரேட் போடுறாங்க. இதே நியூ டாக்ஸ் ரெஜீம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்லாபை 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் 5லேருந்து 7.5 லட்சத்துக்கு 10%, 7.5லேருந்து 10 லட்சத்துக்கு 15% கொடுக்குறாங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் 10 லட்சத்துக்கு மேலானாலே 30% டேக்ஸ். நியூ டாக்ஸ் ரெஜீமில் இது இன்னமும் பிரேக் பண்ணி 12.5 லட்சம் வரையும் 20% டேக்ஸ், 12.5லேருந்து 15 லட்சம் வரையும் 25%, அதுக்கு மேலே வந்து 30% அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க நியூ டாக்ஸ் ரெஜீமில் டாக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் பொறுங்க, 2வது வித்தியாசத்தையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். 2வது வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க நிறைய டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வருது இல்லையா, அது எல்லாமே ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் மட்டும்தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எல்டிஏ, ஹெச்ஆர்ஏ, இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் உண்டு. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அப்புறம் ஏடிசியில் வரக்கூடிய அந்த சேவிங்ஸ், ஏடிசிசிடியில் வரக்கூடிய சேவிங்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு உண்டான டிடக்ஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் மட்டும்தான் உண்டு. நியூ டாக்ஸ் ரெஜீமில் பெரும்பாலான எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த ஹெச்ஆர்ஏ, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஏடிசி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சொற்பமான டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் உண்டு. அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு. சரிங்களா? சரி, இப்போது இதுதான் 2 ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து ஸ்லாப் ரேட் வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் வந்து உங்களுக்கு அதிகம், நியூ டாக்ஸ் ரெஜீமில் கம்மி. ஆனால் ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு, நியூ டாக்ஸ் ரெஜீமில் அது பெரும்பாலும் கிடையாது. சரி, இதை நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம கற்றுக்கலாம். முதல் எடுத்துக்காட்டு, ரமேஷ், சுரேஷ் 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துக்குமே டோட்டல் கிராஸ் சேலரி வந்து 7 லட்சம் தான். அவங்களுடைய சேலரி பிரேக்கப் இப்படி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். சிம்பிளிசிட்டிக்காக பேசிக் 3 லட்சம் ரூபா, ஹெச்ஆர்ஏ 1.5 லட்சம் ரூபா, ஸ்பெஷல் அலவன்ஸ் 2.5 லட்சம் ரூபா நம்ம வச்சுப்போமே. சரிங்களா? இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாருனாக்க ஓல்டு டாக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறாரு, சுரேஷ் வந்து நியூ டாக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறாரு. அடிஷ்னலாக ரமேஷ் வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறதுனால பிபிஎஃப்ல வந்து ஒரு 40,000 ரூபாய் போட்டு வைக்கிறாரு. சுரேஷ் நியூ டாக்ஸ் ரெஜீம்ன்றதுனால அது போடல. 2 பேருமே ஹெல்த் இன்சூரன்ஸோடைய பெனிஃபிட்டை பற்றி தெரிஞ்சதுனால 10,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. 2 பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் குடியிருக்கிறாங்க. 2 பேத்துக்குமே மாத வாடகை 10,000 ரூபாய். இதில் ரமேஷ்க்கு மட்டும்தான் வந்து ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் உண்டு, சுரேஷ்க்கு அந்த எக்ஸம்ஷன் கிடையாது. ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் எவ்வளோ? அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. 3 கேல்குலேஷன் பண்ணி இந்த 3 கேல்குலேஷனில் எதுலேயே இருக்கிறதுலேயே கம்மியான தொகை வருதோ அதுதான் ஆக்சுவல் எக்ஸம்ஷன். ஒன்று ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ பெய்டு, 2வது 40% ஆர் 50% ஆஃப் பேசிக், 3வது ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் பேசிக். இதில் நம்ம ரமேஷை பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் தான், அதாவது ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் பெய்டு 10,000 மல்டிப்ளைட் பை 12 மாதம் மைனஸ் 10% ஆஃப் பேசிக் 30,000. ஸோ இவருடைய மொத்த எக்ஸம்ஷன், ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் வந்து 90,000 ரூபாய் தான்.
நம்ம ரமேஷ்க்கு வருது, சுரேஷ்க்கு அதுவும் கிடையாது. இப்போது நம்ம டோட்டல் கிராஸ் சேலரியிலேருந்து நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ரமேஷ்க்கு டோட்டல் கிராஸ் சேலரி 7 லட்சம் ரூபாய். அதில் எல்லா எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கழிச்சிடலாம். ஹெச்ஆர்ஏ, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், பிபிஎஃப் சேவிங்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையும் கழிச்சிருவோம். இதெல்லாம் சேர்த்தா 1,90,000 ரூபாய் வருதுங்க. இந்த 1,90,000 ரூபாய் நான் 7 லட்சத்தில் கழிச்சிட்டேன்னா 5,10,000 ரூபாய். இதுதான் வந்து நம்ம ரமேஷோடைய நெட் டாக்ஸபிள் இன்கம். ஆனால் சுரேஷ்க்கு எந்த விதமான டிடக்ஷனும் எக்ஸம்ஷனும் இல்லாததுனால கிராஸ் டாக்ஸபிள் இன்கமும் நெட் டாக்ஸபிள் இன்கமும் ஒன்று தான், சேம் தான். ஸோ இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 7 லட்சம் தான். இப்போ 2 பேர்த்துக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரமேஷோடைய இன்கம் டேக்ஸ், அந்த நெட் டாக்ஸபிள் இன்கம்மை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும். முதல் 2.5 லட்சம், 2.5லேருந்து 5 லட்சம், 5லேருந்து 5,10,000 ரூபாய். ஸோ முதல் 2 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 2.5லேருந்து 5 லட்சத்துக்கு 5% இன்கம் டேக்ஸ். ஸோ 5% ஆஃப் இந்த 2.5 லட்சம் வந்து 12,500 ரூபாய். அடுத்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் 20% டேக்ஸ். ஸோ இந்த 5 லட்சத்துலேருந்து 5,10,000 வரையும் 20% டேக்ஸ். ஸோ 20% பெருக்கல் 10,000 2,000 ரூபாய். நம்ம ரமேஷ்க்கு வரக்கூடிய அப்போ மொத்த டேக்ஸ் வந்து 14,500 ரூபாய். இப்போ நம்ம சுரேஷ்க்கு பார்த்துருவோம். சுரேஷுடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 7 லட்சம் ரூபாய். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பிரிக்கிறது? முதல் 2.5 லட்சம், 2.5லேருந்து 5 லட்சம், 5லேருந்து 7 லட்சம். முதல் 2.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 2.5லேருந்து 5 லட்சத்துக்கு 5% டேக்ஸ். ஸோ 5% ஆஃப் 2,50,000 12,500 ரூபாய். அடுத்து 5லேருந்து 7 லட்சத்துக்கு 10% டேக்ஸ். ஸோ இந்த 2 லட்சம் பெருக்கல் 10% 20,000 ரூபாய். ஸோ நம்ம சுரேஷ் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து 32,500 ரூபாய். இதில் நான் வந்து செஸ் சேர்க்கல, சிம்பிளிசிட்டிக்காக செஸ் இல்லாமல் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ரமேஷ்க்கு தான் வந்து டேக்ஸ் கம்மி. ஸோ அவருடைய நெட் இன்ஹேண்ட் கேஷ் வந்து ரமேஷ்க்கு தான் அதிகமாக இருக்கும், சுரேஷ்க்கு அதிகமாக இருக்காது. சரிங்களா? சரி, இப்போது இந்த சிச்சுவேஷனில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் சிறந்தது. அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போகலாம். கொஞ்சம் ஹையர் சேலரி ப்ராக்கெட்டுக்கு நம்ம போகலாம். ஹையர் சேலரி ப்ராக்கெட்டுக்குள்ளார போனீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பவித்ரா, பிரியா அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே டோட்டல் கிராஸ் சேலரி வந்து 14 லட்சம் ரூபாய். ஒரு சிம்பிளிசிட்டிக்கு பேசிக் வந்து 6 லட்சம் ரூபாய், ஹெச்ஆர்ஏ 3 லட்சம், ஸ்பெஷல் அலவன்ஸ் 5 லட்சம் நம்ம வச்சுக்கலாமே. இப்போது பவித்ரா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறாங்க, பிரியா நியூ டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறாங்க. பவித்ரா வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறதுனால 1 லட்சம் ரூபாய் இஎல்எஸ்எஸில் ஐடிசி இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்காக போடுறாங்க. இவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண கிடையாது. 2 பேருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியன்றதுனால அதிகமான தொகை ப்ரீமியம் கட்டி பெரிய அளவில் கவரேஜ் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. 25,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறாங்க. 2 பேருமே ஒரே அப்பாயின்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் தங்குறாங்க. அவங்களுடைய வீட்டின் மாத வாடகை 20,000 ரூபாய். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் இது பவித்ராக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும், பிரியாவுக்கு செல்லுபடியாகுது. ஸோ இவங்களுடைய எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே பழைய லீஸ்ட் ஆஃப் 3 ரூல் தான். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ பெய்ட் 40 or 50% ஆஃப் பேசிக், அப்புறமா ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் பேசிக். இதில் வந்து 20,000 பெருக்கல் 12 மாதம் 2,40,000 மைனஸ் 10% ஆஃப் பேசிக். 10% ஆஃப் பேசிக் எவ்வளோ? 10% ஆஃப் 6 லட்சம் 60,000 இல்லையா? ஸோ இவங்களுடைய நெட் ஹெச்ஆர் எக்ஸம்ஷன் 1,80,000 ரூபாய். சரிப்பா, சரி. இப்போ வந்து நாம் 2 பேர்த்துக்கும் உண்டான நெட் டாக்ஸபிள் இன்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ நெட் டாக்ஸபிள் இன்கம் முதல்ல பவித்ராவுக்கு கிராஸ் டோட்டல் சேலரிலேருந்து ஆரம்பிக்கலாம். 14,000 ரூபாய். இவங்களோட எக்ஸம்ஷன் டிடக்ஷன் எல்லாத்தையும் கழிச்சிடலாம். 1,80,000 ரூபா கழிச்சாச்சு. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இஎல்எஸ்எஸில் அவங்க போட்ட பணம், அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினது, இது எல்லாத்தையும் கழிச்சா அவங்களுக்கு வரக்கூடிய நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து 14 லட்சத்துலேருந்து 10,45,000 ரூபாயாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரியாவுக்கு வருவோம். பிரியாவுக்கு தான் எந்த விதமான டிடக்ஷனும் கிடையாது, ஏன்னா அவங்க நியூ டாக்ஸ் ரெஜிமில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 14 லட்சம் ரூபாய் தான். சரிங்களா? ஸோ இப்போ 2 பேத்துக்குமே நம்ம இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். முதல்ல ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சைடில் போட்டிருக்கிறேன். சரிங்களா? இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுடைய ஸ்லாப் ரேட், இது நியூ டேக்ஸ் ரெஜிம் கிடையாது. இப்போது லெஃப்ட் சைடில் பவித்ராவுடைய ஸ்லாப்ஸ் பாருங்கள். அவங்களுடைய மொத்த இன்கம் வந்து 14 லட்சம், அவங்களுடைய மொத்த டாக்ஸபிள் இன்கம் 10,40,000. ஸோ முதல் 2.5 லட்சத்துக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. 2.5லேருந்து 5 லட்சத்துக்கு 5% இன்கம் டேக்ஸ். ஸோ 12,500 ரூபாய். 5லேருந்து 10 லட்சத்துக்கு 20% இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த 20% பெருக்கல் 5 லட்சம், ஸோ 1 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ். இந்த 10 லட்சத்துலேருந்து 10,45,000 ரூபாய்க்கு 30% இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த 45,000 ரூபாயில் 30% இன்கம் டேக்ஸ் எவ்வளோ? அவங்களுக்கு 13,500 ரூபாய். ஸோ பவித்ரா கட்ட வேண்டிய மொத்த இன்கம் டேக்ஸ் செஸ் இல்லாமல் 1,26,000 ரூபாய். சரிங்களா?
இது பவித்ராவுக்கு. இப்போ நம்ம பிரியாவுக்கு பார்த்துருவோம். பிரியாவுடைய நெட் டாக்ஸபிள் இன்கம், டோட்டல் டாக்ஸபிள் இன்கம், டோட்டல் கிராஸ் இன்கம் ரெண்டுமே வந்து 14 லட்சம் தான். ஸோ அவங்களுடைய ஸ்லாப்ஸை நம்ம நியூ டாக்ஸபிள் இன்கம் கேட்டார் போல் பிரிக்கலாம். இது நியூ டாக்ஸ் ரெஜீமுடைய ஸ்லாப் ரேட் சைடில் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு போட்டிருக்கேன். முதல் 2.5 லட்சத்துக்கு எந்த விதமான இன்கம் டேக்ஸுமே கிடையாது. 2.5லேருந்து 5 லட்சத்துக்கு 5% இன்கம் டேக்ஸ், ஸோ 12,500 ரூபா. 5லேருந்து 7.5 லட்சத்துக்கு 10% இன்கம் டேக்ஸ், ஸோ 10% பெருக்கல் 2.5 லட்சம் 25,000 ரூபா. அடுத்து 7.5லேருந்து 10 லட்சம் இருக்கு இல்லையா, 7.5லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு 15% இன்கம் டேக்ஸ், ஸோ 37,500 ரூபா. 15% பெருக்கல் 2.5 லட்சம். அடுத்து 10லேருந்து 12 லட்சத்துக்கு 20% இன்கம் டேக்ஸ், ஸோ 20% பெருக்கல் 2,50,000 50,000 ரூபாய் இன்கம் டேக்ஸ். ஃபைனலாக 12 லட்சத்துலேருந்து 14 லட்சம் அதான் அவங்களுடைய நெட் டாக்ஸபிள் இன்கம், அதுக்கு 25% இன்கம் டேக்ஸ், ஸோ 37,500 ரூபா. இவங்க கட்ட வேண்டிய மொத்த டேக்ஸ் தொகை 1,62,500 ரூபா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலுமே நம்ம பவித்ரா, அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது, பெட்டராக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் தான் வந்து சிறந்தது. சரி, இந்த எக்ஸாம்பிள்லாம் இருக்கட்டும். இந்த 2 எக்ஸாம்பிளுக்குள்ளார நீங்கள் எல்லாருமே வரப்போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சேலரியும் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கமிட்மெண்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாராலையும் இவங்கள மாதிரி சேவ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்? அதுக்காக தான் நாங்கள் ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதோடைய லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பின்ட் கமெண்ட்லேயும் போடுறேன். சரிங்களா? இப்போது இந்த டாக்ஸ் கால்குலேட்டரை எங்கேருந்து எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் போங்க. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த எக்ஸல் கால்குலேட்டருடைய லிங்க் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணால் இந்த எக்ஸல் கால்குலேட்டர் இதுக்கு போயிடும். ஸோ இதிலேருந்து நீங்கள் நேரடியாக எடிட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, பண்ண முடியாது, ஏன்னா இது லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போது இதை டவுன்லோட் பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எனேபிள் எடிட்டிங் கொடுத்தாச்சு. இதில் நம்ம நிறைய சினாரியோ இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இது எல்லாத்தையுமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் எல்லோ கலரில் என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். எல்லோ கலர் இல்லாத விஷயத்தை, இல்லாத செல்ஸை நீங்கள் எடிட் பண்ணாதீங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒருத்தருக்கு வந்து 9 லட்சம் ரூபா வந்து அவருடைய சேலரி. ஸோ 9 லட்சம் நம்ம இங்கே போட்டாச்சு, கிராஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? இப்போது இவருக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. இவர் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறார், அவங்க அம்மா அப்பா கூட, அதனால் ஹெச்ஆர்ஏ அவருக்கு தேவைப்பட கிடையாது. இவர் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நியூ டேக்ஸ் ரெஜீம் தான். ஏன்னா இந்த 9 லட்சம் ரூபாயில் இவருக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் 50,000 ரூபான்ற ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் இவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் தொகை செஸ் இல்லாமல் 82,500 ரூபா, செஸ்ஸோட 85,800 ரூபா. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜீம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 60,000 ரூபா, செஸ்ஸோட 62,400 ரூபா. ஸோ இன்ஹேண்ட் கேஷ் வந்து இந்த நபருக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமை விட நியூ டேக்ஸ் ரெஜீமில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இவர் நியூ டேக்ஸ் ரெஜீம் தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்தது. ஒருவேளை இவர் வந்து வாடகை வீட்டில் தங்குறாரு, இவருக்கு வந்து ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 70,000 ரூபா இல்லை 75,000 ரூபா நான் போடுறேன். சரிங்களா? இந்த நேரத்தில் இவர் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலைன்னா இவருக்கு எந்த டேக்ஸ் ரெஜீம் சிறந்தது? இப்போ பார்த்தீங்கன்னாலும் நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் சிறந்தது. ஏன்னா இவருக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் 67,500 ரூபா, நியூ டேக்ஸ் ரெஜீமில் 60,000 ரூபா தான். ஸோ இந்த சமயத்துலேயும் அவர் வந்து நியூ டேக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணுறது தான் சிறந்தது. இன்னமும் நம்ம ஆட் பண்ணிட்டு போவோம். இவர் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறாரு அவங்களுடைய ஃபேமிலிக்கு, ஒரு 15,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறாருன்னு வச்சுப்போமே. இந்த சமயத்தில் பார்த்தாலும் நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் இவருக்கு சிறந்தது. சரிங்களா? ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜீமில் வந்து இவருக்கு இன்னமும் 60,000 ரூபா தான் இன்கம் டேக்ஸ் செஸ் இல்லாமல், ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் இன்னமும் அதிகம் தான். இப்போது நம்ம ஆள் வந்து இபிஎஃப் அல்லது பிபிஎஃப் இந்த 80Cக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதில் ஒரு 50,000 ரூபா நம்ம பால் போடணும்னு நினைக்கிறாரு லாங் டேர்முக்காக. போட்டாக்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இவருக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் சிறந்ததுன்னு மாறிடும். ஏன்னா இவருடைய டோட்டல் இன்கம் டேக்ஸ் குறைஞ்சிருது. இவருடைய டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அதிகமாகிறதுனால நெட் டேக்ஸபிள் இன்கம் குறைஞ்சி இவருடைய இன்கம் டேக்ஸ் ஓல்டு ரெஜீமில் குறைஞ்சிருது. ஸோ இவருடைய மொத்த பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவருக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் 8,43,000 ரூபாவும், நியூ டேக்ஸ் ரெஜீமில் 8,37,000 ரூபாயும் இவருக்கு கிடைக்கும்.
சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நிறைய சம்பளம் வாங்குற ஒரு 25 லட்சம்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 25 லட்சம் ரூபாய் அப்படின்னாக்க வாடகையும் நேச்சுரலாக நிறைய கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஹெச்ஆர் எக்ஸாம்ஷன் போடுறேனே எக்ஸாம்பிளுக்கு. அப்புறமா இவர் வந்து ஏடிசியில் ஃபுல் பெனிஃபிட் எடுத்துக்கிறாரு, 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து போட்டு விட்ருவோம். ஸோ 1.5 லட்சம் ரூபாய். சரிங்களா? அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அவருக்கும் வாங்குறாரு, அவங்களுடைய பெற்றோருக்கும் வாங்குறாரு. மொத்தமாக இதில் அவருக்கு வந்து 50,000 ரூபாய் எக்ஸம்ஷன் கிடைக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் இவருக்கு பெனிஃபிட். ஏன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் அவர் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் வந்து 4,50,000 ரூபாய், நியூ டேக்ஸ் ரெஜிமில் 4,87,000 ரூபாய். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இவருக்கு பெனிஃபிட் உண்டு. ரொம்ப கம்மியான இன்கம் உள்ளவங்க பார்ப்போமே, ஒரு 5 லட்சம் ரூபாய். சரிங்களா? இப்படி 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே 2 டேக்ஸ் ரெஜிம்லேயுமே வந்து உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? 2 டேக்ஸ் ரெஜிமுமே வந்து உங்களுக்கு 0 to 2.5 lakh 0%, 2.5 to 5 lakh வந்து 5%. அதுவும் 5 lakhs கீழே இருந்ததுனாக்கா உங்களுக்கு 87A கீழே ரிபேட் வந்துடும். ஸோ 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே, 5 லட்சமோ இல்லை 5 லட்சம் ரூபாய் கீழே இருந்தாலும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஜிம் வேணால் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு இந்த டேக்ஸ் கால்குலேட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் இப்போது நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இந்த டேக்ஸ் கால்குலேட்டரை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்தது ஃபைனலாக நம்ம என்ன சார் டிசைட் பண்ணியிருக்கோம்? ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம சொன்னது என்னன்னாக்க, ஒருத்தருக்கு நல்ல சேவிங் ஹேபிட், ஒரே விதமான சம்பளம் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். 7.5 லட்ச ரூபா சம்பளம், 12 லட்ச ரூபா சம்பளம், 18 லட்ச ரூபா சம்பளம். இதில் நல்ல சேவிங் ஹேபிட் இருக்கிறவங்க, அதாவது இந்த இபிஎஃப், பிபிஎஃப் இதிலெல்லாம் பணம் அதிகமாக போடுறவங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க, அதே சமயத்தில் ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் சிறந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ் இதில் கம்மியாக வரும். ஸோ நெட் பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் எல்லா விதமான இன்கம் டேக்ஸ் லெவல்ஸ்லையுமே. சரிங்களா? ஒருத்தருக்கு ரொம்ப அவங்க எக்ஸம்ஷன்ஸும் கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் அவருக்கு லாங் டேர்ம் சேவிங் ஹேபிட்டும் இல்லை, ஏடிசி பயன்படுத்த தேவையில்லை, அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவர் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கம்மியாக வரும். இதுவும் எல்லா விதமான இன்கம் டேக்ஸ், எல்லா விதமான சேலரி ரேஞ்சுக்கும் இதுவும் உங்களுக்கு பொருந்தும். ஸோ நல்ல சேவிங் ஹேபிட் இருக்குது, நிறைய எக்ஸம்ஷன்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், இல்லை எக்ஸம்ஷன்ஸ் எதுவும் இல்லை, சேவிங் ஹேபிட் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம். சரிங்களா? இதுதான் கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுடைய டோட்டல் இன்கம் என்னென்னு கால்குலேட் பண்ணுங்கள். சேலரி மட்டும் கிடையாது, சேலரி அப்புறம் டெபாசிட்டில் வர்ற இன்ட்ரெஸ்ட் அப்புறம் டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதில் உங்களோட கரெக்டான வேல்யூஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் 2 ரெஜிம்லேயும் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது அதுவே காட்டிட்டு நீங்கள் சரியான டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிங்களோ அதை பண்ணினா தான் நீங்கள் ஆண்டோட இறுதியில் அதுக்கு உண்டான பெனிஃபிட்டை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பயன்படுத்தி, அந்த எக்ஸல் கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்கள் சரியான டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணி பயனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள்ட்டையும் உங்களுடைய கொலீக்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.